இந்த கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுகின்ற போது அங்கு ஏற்படுகின்ற சாதக பாதக நிலைமைகள் என்ன? உண்மையை சொல்ல போனால் இந்த கடன் மறுசீரமைப்பிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனங்கள் எவ்வாறு அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன, என்ன விதமான கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பார்க்கலாம். அதன் அடிப்படையில் நாங்கள் அதனுடைய சாதக பாதக தன்மையை பற்றி பேசலாம். இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் மற்றும் சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் ஏற்கனவே வெவ்வேறு கால முதிர்வு கொண்ட பிணையங்களை கொள்வனவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதிலே அந்த அரசாங்கத்தினுடைய பிணையங்கள் தான் அவை. இப்போது அரசாங்கம் 2 தெரிவுகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஒன்று, நீங்கள் தன்னிச்சையாக இந்த கடன் மறுசீரமைப்பிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். அப்படி விருப்பமில்லாவிட்டால் உங்களுக்கு இன்னொரு தெரிவும் இருக்கிறது. உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் இதுவரை காலமும் நீங்கள் செலுத்தி வைந்த 14% வரிக்கு பதிலாக 30% வரியை நீங்கள் செலுத்த வேண்டும். கடன் மறுசீரமைப்பிலே இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது. ரெண்டாவது, கடன் மறுசீரமைப்பிலே நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி பிணையங்கள் மற்றும் அபிவிருத்தி முறிகள், அது எந்த கால முதிர்வு கொண்டதாக இருந்தாலும் பரவாயில்லை, அத்தனையையும் மத்திய வங்கிக்கு ஒப்படைக்க வேண்டும், திருப்பி ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு திருப்பி ஒப்படைத்தது பின்னர் மத்திய வங்கியானது அந்த நீங்கள் ஒப்படைக்கின்ற அந்த முறிகளுடைய முதிர்வு காலத்துக்கு அமைவாக உங்களுக்கு நீண்ட கால முதிர்வு கொண்ட பிணையங்களை மீள வழங்கும். அந்த பிணையங்களுடைய முதிர்வு காலம் வெவ்வேறு வருடங்களாக இருக்கலாம். அந்த அதிகூடிய முதிர்வு காலமுடைய வருடமாக 38ஆம் ஆண்டு வரையிலே செல்லும். 2038ஆம் ஆண்டு வரையிலே அதனுடைய முதிர்வு காலம் அமையும். இதிலே இதுவரை காலமும் இந்த பிணையங்களை கொள்வனவு செய்து வைத்திருப்பவர்கள் 14% வட்டியில் கொள்வனவு செய்திருப்பார்கள், 24% வட்டியில் கொள்வனவு செய்திருப்பார்கள். இது போன்ற பல்வேறு உயர்ந்த வட்டிகளிலே கொள்வனவு செய்து வைத்திருக்கிறார்கள். இப்போது அவற்றை எல்லாவற்றையும் மீள செலுத்துகின்ற போது, மீள கொடுக்கின்ற போது அரசாங்கம் அல்லது மத்திய வங்கியானது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வட்டி வீதத்தை 2 வருடங்களுக்கு 24 மற்றும் 25ஆம் வருடங்களுக்கு 12% வட்டியை வழங்கும். அதற்கு பின்னர் 9% வட்டி வழங்கப்படும். அது அடுத்து வருகின்ற காலப்பகுதியிலே. ஆகவே இதுதான் அடிப்படையிலே இந்த நிறுவனங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கின்ற கடன் மறுசீரமைப்பு. இதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு நிறுவனமும் அந்த எவ்வளவு கால முதிர்வு கொண்ட பிணையங்களை வைத்திருக்கின்றது என்பதை பொறுத்து, அவர் வைத்திருக்கின்ற தொகையை பொறுத்து அவற்றுடைய அந்த கால எல்லைகளும் அவை எத்தனை புதிய முறிகளை வாங்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படும். இது சம்பந்தமாக நிதியமைச்சனுடைய இணையதளத்திலே விவரங்கள் பூர்ணமாக இருக்கின்றன. அது இப்போது பேசப்படுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த நிதியத்தினுடைய நிதி வைப்புக்கு பாதிப்பு ஏற்படும், அல்லது அங்கே இருக்கின்ற வைப்பாளர்கள், அந்த நிதியத்தில் இருக்கின்ற ஊழியர்கள் அல்லது அதனை பெற்றுக்கொள்கின்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அவருடைய பணம் கிடைக்காது என்பதெல்லாம் ஒரு பிரச்சாரம் இருக்கிறது. இது உண்மைக்கும் இந்த உண்மை நிலைப்பாடு என்ன? இதில் இந்த இபிஎஃப் இடிஎஃப் என்பவை உண்மையிலேயே தொழிலாளர்கள் அவர்களுடைய மாதாந்த சம்பளத்திலே ஒரு தொகையை வழங்க வேண்டும். அவருடைய தொழில் தருணர்களும் ஒரு தொகையை வழங்குவார்கள். ஆகவே மாதாந்தம் அந்த நிதிக்கு பணம் வந்து கொண்டிருக்கும். இந்த நிதியை பயன்படுத்தி அவை அந்த நிறுவனங்கள் வருமானம் தருகின்ற வழிகளிலே அவற்றை முதலீடு செய்யும். ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவார்கள், அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பார்கள், அது தவிர வேறு முதலீடுகளையும் ஈடுபடலாம். ஆனால் பிரதானமாக இப்போது இந்த காலப்பகுதியிலே ஏனென்றால் இந்த அரச முறிகளை நாங்கள் சொல்லுவோம் கோல்டு எட்ஜ் செக்யூரிட்டிஸ் என்று சொல்லி, தங்க முலாம் பூசப்பட்ட முறிகள் என்று சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒருபோதும் அது முறிவடையாது, அரசாங்கம் கட்டாயம் அதனுடைய பணத்தை தரும் என்ற அடிப்படையில் தான் அவற்றுக்கு அந்த பெறுமதி வழங்கப்பட்டது. ஆனால் வங்குரோத்து அடைந்ததுக்கு பிறகு அது ஏற்புடையதாக அமையாது. ஆகவே இப்போது இந்த நிறுவனங்கள் ஏற்கனவே வைப்பு செய்திருக்கின்ற அந்த பணம் உள்ளே வருகின்ற போது அந்த வருகின்ற பணத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த நிறுவனங்கள் அவற்றை வாங்கி வைத்திருக்கின்ற போது அதை 3 விதமாக மத்திய வங்கி கையாளலாம். அந்த திருப்பி செலுத்துகின்ற அந்த தொகையை 3 விதங்களிலே கையாளலாம். நான் சொன்னேனே, நீங்கள் இதிலே உள்ளடங்கினால் உங்களுக்கு 30% வரை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும், உள்ளடக்கப்படாவிட்டால் செலுத்த வேண்டியிருக்கும், உள்ளடங்கினால் உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையிலே முறிகள் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா. இப்போது அந்த முறிகளுக்கான அதிலும் 3 தெரிவுகள் இருக்கின்றன. அவ்வாறு நீண்டகால முறிகளை நீங்கள் பெற விரும்பாவிட்டால் அதிலும் ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் நீண்ட காலத்துக்கு முறிகளை பெற விரும்பாவிட்டால் அடுத்து வருகின்ற 2 வருடங்களே முதிர்வடைகின்ற முறிகளை நீங்கள் பெற முடியும். ஆனால் அதனுடைய முகப்பெறுமதியிலே ஒரு பகுதியை நீங்கள் வெட்டிவிட இழக்க நேரிடும். அது ஒன்று. ரெண்டாவது,
இந்த நீண்டகால வரி மீளச் செலுத்தும் காலப்பகுதியிலே நீங்கள் பெறுகின்ற வட்டி வீதத்திலே ஒரு கழிப்பை செய்து கொள்ள முடியும். அடுத்தது இந்த காலப்பகுதியை நீட்சியடைய செய்ய முடியும். உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய முதிர்வு வேணும் என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெறுமதியை இழந்துதான் அதனை பெறக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு அதற்கு உள்ளேயும் பல விதந்துரைப்புகள் இருக்கின்றன. ஆனால் பொதுமக்களை பொறுத்த மட்டிலே, ஊழியர்களை பொறுத்த மட்டிலே இந்த நடவடிக்கையின் மூலமாக ஊழியர்களுடைய பணத்துக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாது என்ற உறுதிமொழியை அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஊழியர்களுடைய நிதி தொடர்ந்து போய்கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே தொழிலில் இருப்பவருடைய நிதி அங்கே அந்த நிதியத்துக்கு போகிறது. அந்த தொகை அதிகம் ஓய்வு ஊதியம் பெற்று வருடாந்த வெளியேறுகளுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகின்ற போது சேருகின்ற தொகையோடு செல்கின்ற தொகை குறைவு. ஆகவே நிதி நிலைமையினை அந்த நிறுவனங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த நிறுவனங்கள் பெற்று வந்த வட்டி குறைவடைய போகிறது. அவை முதலீடு செய்த தொகை அவை நீண்ட காலத்துக்கு செல்லுமாக இருந்தால் இன்று கிடைக்க வேண்டிய 1000 ரூபாய் 38ஆம் ஆண்டிலே 1000 ரூபாய் கிடைக்கின்ற போது அந்த 38ஆம் ஆண்டு கிடைக்கின்ற 1000 ரூபாயினுடைய எப்போதைய பெறுமதி என்னவாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் ஒரு இழப்பு ஏற்படுமே ஒழிய மற்றும்படி இதிலே ஊழியர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய சந்தாவுக்கோ அல்லது அவர்களுடைய நலன்களுக்கோ எந்த இழப்பும் ஏற்படாது என்பதை மத்திய வங்கி மற்றும் அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதே போல் இன்னும் ஒரு கேள்வி, இப்போது இந்த அரசாங்கம் இந்த பிரேரணையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது, கடன் மறுசீரமைப்புக்கான பிரேரணை. இதனூடாக நிதியமைச்சுக்கு எப்படியான அதிகாரங்கள்லாம் கிடைக்கிறது அல்லது நிதியமைச்சு எப்படியாக பொருளாதாரத்தை கையாள முடியும் இதனூடாக? அதாவது உண்மையை சொல்ல போனால் இப்படியான ஒரு சட்டம் மூலம், அதாவது இந்த மறுசீரமைப்புக்கான இது பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. அடிப்படையில் பார்க்க போனால் ஏனைய நாடுகளில் இவ்வாறான நிலைமைகள் வருகின்ற போது அவை நேரடியாகவே நிதியமைச்சினால் கையாளப்படக்கூடிய விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அது பாராளுமன்றத்தினுடைய கூட்டு பொறுப்புக்குள் வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறு ஒரு பூர்த்தி செய்யப்பட்டு இந்த ஒரு அதிகாரத்தோடு அதை செய்ய வேண்டும். அடுத்து அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களே இன்னொரு காலப்பகுதியில் அதுக்கு எதிராக நாங்கள் செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காகவும் அதற்கு ஒரு அரசியல் ரீதியானதும் மற்றும் சட்டபூர்வமானதுமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் இவ்வாறான ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு செய்வதன் மூலமாக அதிகாரங்கள் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய சில அதிகாரங்கள் நிதியமைச்சுக்கு அல்லது நிதியமைச்சருக்கு கிடைக்கும். அந்த அதிகாரங்கள் அவசியம் என்று நிதியமைச்சர் கருதியிருக்கக்கூடும். எனவே தான் இப்போ இவ்வாறான ஒரு நிலைமை வந்திருக்கிறது. ஆனால் இவ்வாறு செயற்படுகின்ற போது ஒரு தூரதிருஷ்டியுடனான ஒருவரால் மட்டும்தான் இதனை செய்யக்கூடியதாக இருக்கும். மத்திய வங்கி சட்டமூலம் கொண்டு வரப்பட போகிறது. இந்த மத்திய வங்கி சட்டமூலத்தினூடாக அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறது, என்ன விடயங்களை மேற்கொள்ளப் போகிறார்கள், இதனுடைய நன்மை என்ன, தீமை என்ன? இந்த சட்டமூலத்தின் மூலமாக பல்வேறு விவரங்கள் எதிர்பார்க்கப்பட்டாலும் அதனுடைய அந்த சாராம்சத்தை எடுப்பமாக இருந்தால் மத்திய வங்கியை ஒரு சுயாதீனமான நிறுவனமாக இயங்க அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. உண்மையிலேயே மத்திய வங்கியினுடைய பணிகளை பார்க்கின்ற போது அது அரசாங்கத்தினுடைய வங்கியாக தொழிற்பட வேண்டும், அரசாங்கத்தினுடைய முகவராக தொழிற்பட வேண்டும், அதே போல் அரசாங்கத்தினுடைய மதி உரைஞராகவும் தொழிற்பட வேண்டும். அதாவது அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்வது மத்திய வங்கியாக தான் இருக்கும் பல்வேறு நாடுகளிலே. அவ்வாறு சொல்வதாக இருந்தால் மத்திய வங்கி சுயாதீனமாக இயங்க வேண்டும். அரசியல் அழுத்தங்களுக்கு உட்படாமல் மத்திய வங்கி சுயாதீனமாக இயங்க வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகின்ற நடைமுறை. ஐக்கிய அமெரிக்காவில் இருக்கின்ற ஃபெடரல் ரிசர்வ் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு வகை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தங்களுடைய அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே, தங்களுடைய அந்த எதிர்கூறல்களின் அடிப்படையிலே பணவீக்க வீதங்களை தீர்மானிப்பார்கள், எவ்வளவு பணம் வர வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள். அதன் அடிப்படையிலே பொருளாதாரத்தை இயக்கிச் செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்கிறது. சுயாதீனத்தன்மை அங்கே இருக்கிறது. ஆகவே ஒரு இலங்கையை பொறுத்த மட்டிலே பொதுவாக இலங்கை மத்திய வங்கியானது அதனுடைய மேண்டேட்டிலே, அதனுடைய அந்த கூற்றிலே இருந்தாலும் கூட நடைமுறையிலே அவ்வாறு இல்லை. பதவியில் இருக்கின்ற அரசாங்கங்கள் மத்திய வங்கியை தாங்கள் சொல்லுகின்றபடி ஆட்டி வைக்கின்ற ஒரு போக்கை நாங்கள் கடந்த காலங்களிலே கண்டோம். அது வெளிப்படையான ரகசியம் கூட. ஆகவே இந்த நிலைமை இருக்கின்ற வரையிலே மத்திய வங்கியினால் சுயாதீனமாக இயங்க முடியாது. குறிப்பாக அரசாங்கம் தனக்கு பணம் தேவைப்படுகின்ற போதெல்லாம் பணத்தை அச்சிட்டு தனக்கு வழங்குமாறு கூற முடியாது சுயாதீனமாக இயங்குகின்ற போது. ஆகவே இந்த மத்திய வங்கி சட்டமூலமும் கூட சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒரு ஆலோசனையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறான ஒரு நடைமுறையை கொண்டு வந்தால் இனிமேலும் அரசாங்கம் முறைகளை
விற்கின்ற போது மத்திய வங்கியினை அதனை பெற்றுக்கொண்டு மத்திய வங்கியும் பெற்றுக்கொண்டிருக்கிறது முறிகளை மத்திய வங்கி முறிகளை வைத்துக் கொள்ளுகின்ற போது பணத்தை அச்சிட்டு அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும். ட்ரில்லியன் கணக்கிலே கடந்த காலங்களிலே அச்சிட்டு வெளியிட்டார்கள். அந்த ட்ரில்லியன் கணக்கிலே உள்ளூர் பணத்தை அச்சிட்டு சந்தைக்கு வழங்குகின்ற போது அதற்கு இணையாக ரூபாயுடைய பெறுமதி குறைந்து கொண்டே போகும், டாலருடைய பெறுமதி அதிகரித்து கொண்டே போகும். இப்போ இதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு. ஆகவே சுயாதீனமாக மத்திய வங்கியை இயங்க அனுமதிப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்வு காணலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதிலே இன்னொரு பக்கமும் இருக்கிறது. சுயாதீனம் என்றால் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும்? சுயாதீனம் என்று பார்க்கின்ற போது ஒரு அரசாங்கம் பதவிக்கு வந்தால் அந்த அரசாங்கத்துக்கு என்ற ஒரு பொருளாதார நோக்கு இருக்கும், ஒரு பொருளியல் நோக்கு இருக்கும். அந்த நோக்கத்தை அடைவதற்காக அவர்கள் திட்டங்களை தீட்டுவார்கள். அவ்வாறு திட்டங்களை தீட்டுகின்ற போது அந்த திட்டங்களோடு மத்திய வங்கி ஒத்துப்போகாத நிலைமை வருமாக இருந்தால் அங்கே பிரச்சனை வரும். ஆகவே மத்திய வங்கி அரசாங்கம் சொல்லுகின்ற ஒரு ஒன்றாக இருக்கும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய வங்கி சொல்லும் இது நியாயம் இல்லை, இது எங்களுடைய கணிப்பீட்டின் படி இது சரி வராது, ஆகவே நாங்கள் இதற்கு அனுமதி வழங்க முடியாது என்று நேரடியாக சொல்லலாம். அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி இதே போல கடந்த காலங்களில் இருந்த ஜார்ஜ் புஷ் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு அவ்வாறான பல தடவைகளிலே அவருடைய அந்த 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 அதிகாரபூர்வமான அந்த கட்டளைகளை கூட புறம் தள்ளியிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையானது. ஆகவே அவ்வாறான ஒரு நிலைமை வருகின்ற போது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாகிய நாங்கள் இந்த மத்திய வங்கிக்கு ஆலோசனை சொன்னால் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் பிரதிநிதிகள் குழம்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. என்றாலும் கூட பல நாடுகளிலே, குறிப்பாக ஜனநாயக விழுமியங்களை பேணுகின்ற பல நாடுகளிலே இவ்வாறு மத்திய வங்கிகள் சுயமாகத்தான் இயங்கி வருகின்றன. IMF சொல்லியிருக்கின்றது, நீங்களும் அதை செய்யுங்கள் என்று. அடுத்து இன்னும் ஒரு பேசுபொருள், இப்போது அரசியல் சந்தையில் பேசப்படுகின்ற இன்னொரு முக்கியமான விடயம், இதில் ஒரு அக்டோபர் மாதம் ஆகின்ற போது நாட்டினுடைய பொருளாதாரம் சீராகிவிடும், யாரும் பயப்பட தேவையில்லை என்பதாக அரசாங்க தரப்பு சொல்கிறது. இன்னொரு தரப்பு சொல்கிறது அக்டோபருக்கு பிறகுதான் விளையாட்டு இருக்கிறது என்பதாக இன்னும் ஒரு தரப்பு சொல்கிறது. இதில் எது உண்மை? உண்மையில் என்ன நடக்கப் போகிறது? அக்டோபருக்கு பிறகு என்னதான் இருக்கிறது? அப்படி அக்டோபர் மாதத்தை ஒரு என்ன சொல்லுவது, ஒரு ஒரு தடை தாண்டியாக நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் பல தடவைகள் இது போன்ற நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கின்றேன், இலங்கையினுடைய பொருளாதாரம் இலகுவில் வீழ்ச்சியடையக்கூடிய ஒரு பொருளாதாரம் அல்ல. இலங்கையினுடைய பொருளாதாரம் தாக்கு பிடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு பொருளாதாரம். அது ஒரு தடவை விழுந்தாலும் அதிலிருந்து மீள எழும்புகின்ற வேகம் மிக துரிதமாக இருக்கும். கடந்த காலங்களில் நாங்கள் இதனை அவதானித்திருக்கிறோம். பல தடவைகள் இவ்வாறு நடந்திருக்கிறது. ஆகவே இப்போது பொருளாதாரத்திலே ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது. அதனை நான் குறிப்பிட வேண்டும். இந்த பொருளாதார வீழ்ச்சியானது இயற்கையாக ஏற்பட்டது அல்ல, அவ்வாறு வீழ்ச்சியடைய அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு வங்குரோத்து நிலை அறிவிக்கப்பட்டதன் பின்னர் பணவீக்கம் அதிகரித்து கொண்டு சென்றது. அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் வட்டி வீதங்களை உயர்த்த வேண்டும். வட்டி வீதங்களை உயர்த்தினால் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சியடையும். ஆகவே அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கை முதன்மைப்படுத்திய படியினாலே பொருளாதார வீழ்ச்சியை அனுமதித்திருக்கிறார்கள். இதுவரை காலமும் அந்த பொருளாதார வீழ்ச்சி அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்படி எடுத்த முடிவினால் சாதகமான நிலைமை இருக்கிறதா? பொருளாதாரத்திலே பணவீக்கம் குறைந்திருப்பதை மத்திய வங்கி சாதகமான ஒரு போக்காக காட்டுகிறது. இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தாமல் பொருளாதாரத்தை மீட்சியடைய செய்ய முடியாது என்பது மத்திய வங்கியினுடைய நோக்கு. ஆகவே இந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியை அனுமதித்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். இனி பணவீக்கம் குறைந்திருக்கிறது, இனி வளர்ச்சி ஏற்படுவதற்கான காலம். ஆகவே அக்டோபர் மாதமாகின்ற போது நிலைமைகள் வளமைக்கு திரும்பலாம் என்று மத்திய வங்கி நம்புகின்றது. ஆனால் இந்த தடவை அவ்வாறு இலகுவாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீட்சியடைய செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கே இது ஒரு துறை சார்ந்த பிரச்சனையாக மட்டுமில்லை, மக்களுடைய வாழ்க்கை சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக வறுமை அதிகரித்திருக்கிறது, வேலைவாய்ப்புகள் குறைந்திருக்கின்றன. அதே போல மக்களுடைய வருமானங்களிலே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, வரிகள் அதிகரித்திருக்கின்றன, வட்டி வீதங்கள் அதிகரித்திருக்கின்றன. இப்போது குறைந்து சென்றாலும் கூட இன்னும் வட்டி வீதங்கள் மிக அதிகமாகத்தான் இருக்கின்றன. ஆகவே இந்த கருவிகளை ஒரு இரவிலே நாங்கள் மாற்றிவிட முடியாது. ஆக அக்டோபர் என்று சொல்லுகின்றது ஒரு என்னை பொறுத்தவரையிலே ஒரு வெரி ஷார்ட் டைம், மிக குறுகிய காலம். ஆனால் பொருளாதாரத்திலே மீட்சி ஏற்படக்கூடும். 2025ஆம் ஆண்டிலே தான் அது ஒரு நிலையான பொருளாதார மீட்சியை நாங்கள் அனுபவிக்கக்கூடும் என்பதுதான் யதார்த்தம். அதுவரையிலே சற்று பொருளாதாரம் அதிகரிப்பது போல ஒரு தோற்றப்பாடு, இப்போது நாங்கள் சமீபத்திலே பார்த்தோமே இந்த நாணய மாற்று வீதம் அதிகரித்தது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருந்ததல்லவா, இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி அதிகரித்தது, அது போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படலாமே ஒழிய நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு விரிவாக்கம் நிலைபேறுடையதாக ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு சற்று காலம் எடுக்கும்.
இந்த நீங்கள் இப்போது மக்களுடைய வாழ்க்கை நிலை தொடர்பாக விடயத்தை கூறுகின்ற போது இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இலங்கை பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட நாடா என்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் மக்களுடைய வாழ்க்கை நிலையில் இப்போது சாதாரணமாக பங்குச்சந்தையில் பார்க்கின்ற போது உயர்வடைகின்ற பங்குகளை கொண்ட நிறுவனங்களை பார்க்கின்ற போது மக்கள் அதிகளவு கொள்வனவு செய்கின்ற பொருட்களை கொண்டிருக்கின்ற நிறுவனங்களுடைய பங்குகள் உயர்வடைகிறது. அதிகளவில் மக்கள் வளமை போன்றே தங்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக செல்கின்ற விடயம், அதிகமாக செலவு செய்கின்ற விடயம், பொருட்களின் விலை அதிகரித்தாலும் இப்படி இருக்கின்ற போது உண்மையில் பொருளாதார வீழ்ச்சி என்பது ஒரு ஸ்டாட்டிக்ஸ் மாத்திரம்தானா, மக்கள் மத்தியில் இல்லையா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வி மக்கள் மத்தியிலும் கூட இருக்கலாம். அதாவது வளமை போன்று செய்கின்ற விடத்தை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையில் என்ன இதில் ஒரு விடயம் இருக்கிறது, இல்லை என்ன மாற்றம் இருக்கிறது? இளைஞர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் அந்த சிங்களத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, நெவகிலுனாத் பேண்டியூன் என்று சொல்வார்கள். கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிற போதிலும் கூட அதில் அந்த இது வாசித்து கொண்டிருக்கிற ஒரு மனப்போக்கை உடையவர்கள். அது ஒரு வகை நல்லது தான். ஏனென்றால் ஒரு பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி வந்துவிட்டது என்று சொன்னால் அதிலேயே கிடந்து ஐயோ எல்லாம் போய்விட்டது என்று அவ்வாறு அணுகி கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் அல்ல இளைஞருடைய மக்கள். ஆனால் அதே வேளையிலே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த வருமான வீழ்ச்சி, வருமானத்திலே ஒரு தொய்வு நிலை போன்றவை இருந்தாலும் கூட மக்கள் தங்களுடைய அந்த வாழ்க்கை முறையினை மாற்றியமைத்துக் கொண்டதாக இதுவரை தெரியவில்லை. குறிப்பாக மத்தியதர வர்க்கம். மத்தியதர வர்க்கத்தை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய அந்த வாழ்க்கை நிலைமையினை உடனடியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை தரம் இருக்கிறது. ஆகவே கடன் பெற்றாவது அந்த வாழ்க்கை தரத்தை அவர்கள் கட்டாயமாக நிலைநிறுத்துவதற்கு பார்ப்பார்கள். அந்த கடன்கள் எந்த அளவு தூரம் செல்லும், அவர்கள் எப்போது வங்குரோத்து அடைவார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சாதாரண பொதுமக்களை பொறுத்த மட்டிலே, குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழ்கிறவர்களை பொறுத்த மட்டிலே இந்த நெருக்கடியான காலப்பகுதியிலும் கூட அவர்கள் தாக்குப்பிடித்தார்கள். இதைவிட கூடுதலாக வாழ்க்கை முறை அதற்கு காரணமாக அமைந்தது அவருடைய வாழ்க்கை முறை. இதைவிட கூடுதலாக தாக்குப்பிடித்திருப்பார்கள். முன்னே காலங்களிலும் தாக்குப்பிடித்தார்கள். விவசாயத்துறையிலே கை வைக்காமல் இருந்திருந்தால், வளமாக்கிகள் மற்றும் ஏனைய கருவிகள், அந்த உள்ளீடுகள் அவர்களுக்கு தாராளமாக கிடைத்திருக்குமாக இருந்தால் விவசாயத்துறையிலே ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. விவசாயத்துறையிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருக்காவிட்டால் உணவு பிரச்சனை வந்திருக்காது, மக்களுடைய போஷாக்கு நிலைமை பாதிக்கப்பட்டிருக்காது. அடுத்து இன்னொரு கேள்வி, இந்த உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக நாங்கள் பேசுகிறது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு என்று இன்னும் ஒரு கட்டமும் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த விடயத்தை எவ்வாறு கையாள்கிறார்கள்? அதில் எவ்வாறு சர்வதேச நாணயத்தையும் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் பூர்த்தி செய்யப்படுகின்றன? உள்நாட்டில் இருப்பதைப் போலவே அதே அளவிலான அல்லது சற்று குறைவான கடன் அங்கேயும் இருக்கிறது. அங்கிருக்கின்ற கடன்களும் இந்த முறைகளிலும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் இருபக்க கடன்களாகவும் பெறப்பட்டிருக்கின்றன. அதே போல் வணிக கடன்களாகவும் பெறப்பட்டிருக்கின்றன. இந்த கடன்களை வழங்கியவர்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் அந்த பாரிஸ் கிளப் என்று சொல்லுகின்ற நாடுகள் மற்றும் இந்தியா, சீனா, ஜப்பான் இந்த நாடுகள் தான் கூடுதலாக கடன் கொடுத்தவர்கள். இது தவிர IMF, வேர்ல்ட் பேங்க், ADB போன்ற நிறுவனங்களும் கடன் வழங்கி இருக்கின்றன. சீனா இதிலே தனியாக தெரிகிறது. ஆகவே இந்த கடனாளிகள் இவ்வளவு பேர் தான் இலங்கைக்கு கடன் கொடுத்தவர்கள். இதிலே இந்த சீனாவை பொறுத்த மட்டிலே சீனா சொல்கிறது, நீங்கள் கடன் மறுசீரமைப்பு செய்வதாக இருந்தால் இந்த IMF மற்றும் உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி அவை பெற்ற கடன்களையும் மறுசீரமைப்பு செய்யுங்கள் என்று கேட்கிறது. எனவே தான் அது பார்வையாளராக இருந்து வருகிறது. மற்ற நாடுகளை பொறுத்த மட்டிலே இந்தியா மற்றும் ஜப்பான் போன்றவை இந்த கடன் மறுசீரமைப்புக்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றன. இலங்கை அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதை செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது சர்வதேச அளவிலே இலங்கையால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்கள் இந்த கடன் மறுசீரமைப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் வைத்த முக்கியமான நிபந்தனை என்னவென்று சொன்னால், நீங்கள் உள்நாட்டிலும் இதுக்கு சமமான கடன்களை பெற்றிருக்கிறீர்கள், முதலாவது நீங்கள் சென்று உங்களுடைய உள்நாட்டு கடன்களை மறுசீரமைத்து விட்டு வாருங்கள், அதன் பிறகு நாங்கள் இதனை கொண்டு செல்லலாம் என்று சொல்லி இப்போது இந்த உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு அமைந்துவிட்ட படியினாலே அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இன்றைய தினம் பேச விளைந்த முக்கியமான விடயம், நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துகிறார்கள். அதிலும் இப்போது இந்த கடன் மறுசீரமைப்பு என்ற விடயமானது மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதில் பாதிப்பு ஏற்படுமா இல்லையா, என்ன விடயம் அடுத்து நடக்கப் போகிறது தொடர்பான விடயங்கள் குறித்து அதிக அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. எனவே அது தொடர்பான ஒரு விளக்கம் அளிக்கின்ற, இப்போது இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளா அல்லது அவர்களுக்கு சாதகமான நிலைமை உருவாகக்கூடுமா என்பது தொடர்பான கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய வகையிலான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் மக்கள் சேவையில் வடிவமைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு கலாநிதி M. கணேசமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்து பல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பாமர மக்களுக்கும் விளங்கக்கூடிய வகையிலான பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். வசந்தம் டிவியினுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.
இதே போல இன்னும் ஒரு முக்கியமான மக்களுக்கு தேவையான விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம்.